போன மாதம் டல்லாக இருந்த நிலையெல்லாம் மாறி இந்த செப்டம்பர் மாதத்துல புத்துணர்ச்சியோட செயல்பட தொடங்குவீங்க. அடுத்து பொருளாதார ரீதியாக பார்க்கும் போது பணவரவு நல்லாவே இருக்கும். ஏற்கனவே வாங்கி இருந்த கடனை அடைக்க முதலில் பட்ஜெட் போடுவீங்க. அதனால கடன் பிரச்சனை குறையும். சிலர் சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட இந்த மாசத்துல பவர்ஃபுல்லாக இருக்கு. சுக்கிரன் 4ஆம் வீட்டுல ஆட்சி பலமாக இருப்பார். செவ்வாயின் பார்வையும் சுக்கிரன் மீது பதியும் என்பதால இடமாகவோ கட்டிய அழகான வீடாகவோ வாங்க வாய்ப்பு இருக்கு. அசையும் சொத்துக்களாக உங்களுக்கு பிடித்தமான வண்டி வாகனமும் வாங்கலாம். காஸ்ட்லியான ஆடை ஆபரணங்கள் வாங்க கூட வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டுல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருப்பதால குடும்பத்துல திடீர் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை பற்றி பார்த்தால் 2ஆம் இடத்துல கேதுவோட சூரியன் இருப்பதால நீங்க பேசுறது குடும்பத்துல இருப்பவங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசும்போது உங்களுக்கும் எரிச்சல் உணர்வை தந்து தவறாக புரிந்து கொண்டு சண்டைகள் உருவாக வாய்ப்புள்ளது. அதனால பேச்சில் கவனம் முக்கியம். 4ஆம் வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். தாயின் ஆரோக்கியமும் சீராகும். தாய்வழி உறவுகள் மூலம் நன்மைகள் உண்டாகும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளின் உறவும் பலப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி பரஸ்பர அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். திருமணத்திற்கு வரன் பார்க்கும் கடகராசிக்காரர்களுக்கு போன ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே உங்களுக்கு கிரீன் சிக்னல் ஆரம்பிச்சாச்சு. சனி கிரகம் வக்ரமானதில் இருந்தே நல்ல வரன்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். சிலருக்கு இந்த மாசத்திலேயே நிச்சயதார்த்தம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாசத்துல இருந்து வரன் பார்க்க ஜாதகம் வெளியே தரலாம் என்று நினைக்கிறவங்க தாராளமாக தரலாம். அருமையான மாதமாகவே இருக்கிறது. சனி கிரகம் 9ஆம் இடத்துல சுபத்துவம் ஆவதால வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து வரன்கள் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடித்த மாதிரியே இருக்கும். திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கு பிளான் பண்றீங்கன்னா புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதாலும் 5ஆம் இடத்து அதிபதி குருவுடன் சேர்ந்து குருமங்கள யோகத்தை தருவதாலும் மங்களகரமான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்பதால தயக்கமின்றி பிளான் பண்ணலாம். நல்ல ஆரோக்கியமான குழந்தை உண்டாக வாய்ப்புள்ளது. மருத்துவத்தின் மூலம் முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாசத்துல தாராளமாக முயற்சிக்கலாம். குருவின் அருளால் உங்கள் முயற்சி சக்சஸ் ஆகும்.